நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கோயில் இடங்கள் நிறைய பேர் வச்சிருக்காங்க. நிறைய இடங்களை எடுத்ததாக சொன்னார்கள், முதல்வரும் சொன்னாங்க. திருமணத்து நிலங்களை நிறைய பேர் வச்சிருக்காங்க. குத்தகைன்னா ₹1 கொடுக்க மாட்டாங்க. குத்தகைன்னா கைதான் வரும். ஆக நம்ம அமைச்சர் அவர்கள் நல்ல ஒரு சட்டத்தை நிறுவி, அதை சில பேர் சொல்றாங்க, என்னத்துக்கு சாமியா சாப்பிடுதுன்னு சொல்றாங்க. சாமி சாப்பிடலையா? அந்த திருக்கோயிலில் எவ்வளவு பேர் பணியாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சம்பளம் எங்க கொடுக்க முடியும்? அதற்காகத்தான் அந்த காலத்து மன்னர்கள் எல்லாம் கோயிலுக்கு நிலங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள். இவன் சாமி எங்கேயா ஈட்டிங் பண்ணுதுன்னு கேட்பான். மீட்டிங் கேட்பவர்கள் ஈட்டிங் பண்ணதான் செய்கிறார்களே, கோயில்களில் உள்ள நிலங்களை எல்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஆனா குத்தகை தர மறுக்கிறார்கள். நம்முடைய அமைச்சர் அவர்கள் நிறைய இடங்களை எடுத்து கொடுக்கிறாங்க. அதே மாதிரி அங்கங்கு இருக்கின்ற இடங்களை எல்லாம் அவர்கள் கருத வேண்டும். மகாத்மா காந்தியடிகள் கிராமங்கள்ல தான் எல்லாம் இருக்கு. என்னைக்குமே டவுனு தான், கிராமம் தான் பவுனையா. அத்தேற்பட்ட நல்ல திருக்கோயில் சில பேர் டிமிக்கி கொடுக்குறாங்க. அவங்க ஒரே அமுக்கி திருக்கோயில் நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என சொல்லி இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சி காலம் கருதி நான் இதை முடிக்கிறேன். நம்முடைய அமைச்சர் அவர்கள் நல்ல பண்பு உடையவர். எனக்கு அவருக்கும் ஃபைட்டிங் பண்ணி விட்டுட்டாங்க இந்த தொலைக்காட்சிகள் எல்லாம். நான் என்னைக்குமே அவருக்கு நண்பர் தான், நான் விரோதிகளை என்னை எளிமையா ஆக்கி விட்டார்கள் என சொல்லி, இருந்தமிழே உன்னால் இருந்தேன், விருந்தமிழ்தம் என்றாலும் விழைந்தேன். நம்முடைய தமிழ் தண்டர் என்னை குன்றக்குடி குருமகா சன்னிதானம் 45வது குன்றக்குடி அடிகளார் அவர்கள், நான் முதல்லே சொன்னேன், நான் வளர்ந்த இடம் குன்றக்குடி மடம், என்னை வளர்த்த இடம் தர்ம ஆதீனம். ஆதீனங்கள் இல்லாட்டி தமிழே இல்லை. தர்ம ஆதீனம் தேடி அங்கதான் நான் தேவாரம் படித்தேன். இல்லாட்டி தேவாரம்ங்கிறது என்னன்னு தெரியாது. அறநிலைத்துறையில கூட இப்ப தேவாரம் 3 வருஷம் தான் வச்சிருக்காங்க கோயில்ல. தர்ம ஆதீனத்துல 5 ஆண்டுகள் தேவாரம் சொல்லி கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் திருமுறையோடு சங்கீதமும் சொல்லி கொடுக்குறாங்க. தமிழ் கல்லூரி வைத்திருக்கிறார்கள். அங்கதான் எனக்கு படித்தேன். அங்கதான் இப்ப 2 தேவாரத்தை பாடுறேன். எங்க மடத்துக்கு நான் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல எங்க மடத்திலே சனி ஞாயிறு 2 தினங்களாக இலவசமாக எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாலும் படிக்கலாம் என்பதை எழுதியிருக்கிறேன். நம்ம சமயத்தை போல உயர்ந்த சமயம் உலகில் இல்லை. சமத்துவபுரம் கண்ட சமயம் நம்முடைய சைவ சமயம். 63 நாயன்மார்களும் எந்தெந்த ஜாதியிலே இருந்தார்களும் அவர்கள் ஒரு சேர வைத்து நாம் வணங்குகின்றோம். இன்றைய தினம் மக்களிடையே ஒருவருக்கு ஒருவர் பார்த்து நீ நலமா என கேட்கிற, ஏதோ இருக்கிறேன் சொல்கிறார்கள். சில பேர் ஒருவரை கேட்கும் பொழுது, என் மகனுக்கு திருமணமாகவில்லை, என் மகளுக்கு திருமணமாகவில்லை, ஏதோ டிஎன்பிசி பரீட்சை எழுதியிருக்கிறான், இன்னும் எப்பொழுது பரீட்சை முடிந்து ரிசல்ட் எப்போ வருவோம் என ஏங்கிக் கொண்டிருக்கிறான். எல்லாருக்கும் ஒரு தயக்கம், ஒரு இயக்கம் இருக்கிறது. அதனை ஞானசம்பந்தர் அன்றைய தினம் பார்த்தார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழ, நீ நல்லா வாழலாம்ப்பா, எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, உனக்கு உறவும் குறையில்ல. கண்ணின் நல் அகதூரும் கழுமல வளநகர் பெண்டி நல்லாளோடும் பெருந்தகை இருக்கிறது. இன்று எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு. அலோன்னு பேசுறான், பதில் வருது. அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா சார்ஜ் ஏற்றுறான். அது சார்ஜ் ஏற்றுற இடம் தான் திருக்கோயிலாகும். அதுக்கு சார்ஜ் ஏற்றுற இடம் தான் இது மாதிரி பண்ணி, அதுக்கு சார்ஜ் ஏற்றுற இடம் தான் திருமுறைகளாகும்.